அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோல ரவுண்ட் உல்லன் மேட் எப்படி போடலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரவுண்ட் உல்லன் மேட் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க்கும் இந்த மேட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லா வீடியோஸும் பார்த்து கத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் வீடியோவும் புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல சிங்கிள் crochet லைனோட நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் crochet லைனுக்கு அப்புறமா கிரீன் கலர் யான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 5 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் crochet போடணும். அதே ஸ்டிச்சு உள்ள நான் டபுள் crochet போட்டுட்டு இருக்கிறேன். 3 லூப் கிடைச்சாச்சு. அதில் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுத்தோம்னா ஒரு டபுள் crochet கிடைச்சாச்சு. அதன் பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவதா இருக்கிற இந்த ஸ்டிச்ல, அதாவது 2 கேப்பை விட்டுட்டு அடுத்த கேப்ல ஒரு டபுள் crochet போடணும். டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அதே கேப்ல ஒரு டபுள் crochet போடணும். டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு 2 கேப் விட்டுட்டு அடுத்த கேப்ல ஒரு டபுள் crochet போட்டு 3 செயின் ஸ்டிச், மறுபடியும் அதே கேப் உள்ள ஒரு டபுள் crochet. இதையே தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம டிசைன் போட்டுட்டே வரும்பொழுது வி ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு இந்த டிசைன் இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்டு கிளஸ்டர் ஸ்டிச் தான் போட போறோம். 3 செயின் ஸ்டிச் வந்திருக்கிற அந்த கேப்ல நமக்கு விருப்பமான கலர் யான் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூலை எடுத்துட்டு இந்த 2 லூப் அப்படியே இருக்கணும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அதே கேப் வழியா மேலுக்கு இழுக்கும் போது 4 லூப் இருக்கும். முதல் 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூல் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அதே கேப் உள்ள ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேல இழுக்கும் பொழுது 5 லூப்ல முதல் 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூல் எடுத்தோம்னா 4 லூப் ஹூக்ல கிடைச்ச பிறகு மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி ரன்னிங் நூலை இந்த கேப் வழியா எடுத்தோம்னா மொத்தம் 6 லூப் நமக்கு கிடைக்கும். இதுல முதல் 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா 5 லூப் ஹூக்ல கிடைச்ச பிறகு ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி இந்த 5 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த கிளஸ்டர் ஸ்டிச் போடணும். இதே போலதான் எல்லா வி ஸ்டிச்லயும் நம்ம போட்டுட்டே வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளஸ்டருக்கு எடுக்கிறேன். 2 லூப் மட்டும் எடுக்கிறேன். இப்போ அடுத்து அதே ஸ்டிச்சு உள்ள மறுபடியும் கிளஸ்டர் இருக்கிறேன். இது போல 5 லூப் கிடைச்ச பிறகு ரன்னிங் நூலை வெளியே இழுத்து ஒரு கிளஸ்டர் போட்டாச்சு. 3 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்த கிளஸ்டர். இதே போல இந்த ரவுண்டு ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டுக்கிற இந்த கிளஸ்டர்ல இங்க இருக்கிற செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்டு இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக வேற ஒரு கலர் யான் எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிற இந்த கேப்ல சிங்கிள் crochet 1 போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா ஆஃப் டபுள் crochet போடணும். இந்த ஆஃப் டபுள் crochet போடுறதுக்கு ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி இந்த வி ஸ்டிச் தொடங்கி இருக்கிற அந்த கிரீன் உள்ள ஒரு லாங் ஆஃப் டபுள் crochet போட்டு முடிச்சதும் மறுபடியும் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்திலேயே ஒரு சிங்கிள் crochet போடணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சு நான் போடுறேன் பாருங்க. இந்த கேப்ல ஒரு சிங்கிள் crochet போடுறேன். ஒரு சிங்கிள் crochet போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா ஒரு லாங்கா ஆஃப் டபுள் crochet போடுறோம். இந்த லைன் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேப் உள்ள ஹூக்கை உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுக்கிறேன். எடுக்கிற லூப்பை கொஞ்சம் மேல நீளமா இழுத்தோம்னா நமக்கு லாங்கா ஆஃப் டபுள் crochet கிடைக்கும். ஆஃப் டபுள் crochet கிடைச்ச பிறகு ஆஃப் டபுள் crochetக்கு பக்கத்துல ஒரு கேப் இருக்கும், செயின் ஸ்டிச் கேப். அந்த கேப் உள்ள ஒரு சிங்கிள் crochet போடணும். இதேதான்
இந்த ரவுண்டு ஃபுல்லாவே போட்டுட்டு வரணும். இந்த கேப் உள்ளதான் நம்ம போடுறோம். இப்போ சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இதே போல இந்த ரவுண்டு ஃபுல்லா நம்ம போட்டுட்டு வந்தோம்னா இந்த டிசைன் இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு தான். எல்லா ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இந்த ரவுண்டெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, உங்களுக்கு அப்படியே நான் சொல்ல போறேன். இந்த ஒரு சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு முடிச்ச பிறகு அடுத்த ரவுண்டு வி ஸ்டிச் தான் போட போறோம். நான் இதே கலர்ல தான் வி ஸ்டிச் போட்டிருக்கேன். அதாவது வி ஸ்டிச்னா கிரீன் கலர் யான்ல போட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதே லைனை தான் நம்ம அங்க ப்ளூ கலர் லைனுக்கு மேல போட போறோம். வி ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்டு இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, வி ஸ்டிச் போட்டுட்டு வந்திருக்கேன். செயின் ஸ்டிச் கேப்ல ஒவ்வொரு கேப்லயும் 4 டபுள் க்ரோஷேட் போடணும். அந்த ரவுண்ட் ஃபுல்லாவே நான் போட்டு முடிச்சிருக்கேன். இது நான் உங்களுக்காக சொல்லி காட்டுறேன். அந்த வி ஸ்டிச் போட்டிருக்கோம் ப்ளூ கலர், இந்த கிரீன் கலர்ல போட்டோம் இல்லையா, அதே லைனை தான் நான் ப்ளூ கலர்ல வி ஸ்டிச்சா போட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்களா, அதேதான். இப்ப இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு பதிலா 4 டபுள் க்ரோஷேட் ஒவ்வொரு வி ஸ்டிச்சுலையும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். எல்லா ஸ்டிச்லயும் 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இந்த லைனுக்கு மேல எல்லா ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட் இது போலதான் இருக்கும். சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் மேல வி ஸ்டிச் தான் போட போறோம். அதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 5 செயின் ஸ்டிச் போட்டு அதே கேப்ல ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சதா, 2 கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சதா, 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே கேப்ல மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்து 2 கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு வி ஸ்டிச். இதையே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட் இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றது இதே கலர்ல யான்ல இந்த வி ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்கு எடுத்துட்டு இந்த வி ஸ்டிச் உள்ளவே இன்னும் 9 டபுள் க்ரோஷேட் போடணும். மொத்தம் 10 டபுள் க்ரோஷேட் இருக்கிறது போல இருக்கும். 10 டபுள் க்ரோஷேட் வந்த பிறகு 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேப் உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த வி ஸ்டிச்ல 10 டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு இருக்கோம். இதே போல எல்லா வி ஸ்டிச்சுலையும் ஒரு டைமும் 10 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இப்போ 10 டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவுல இருக்கிற ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த வி ஸ்டிச்ல 10 டபுள் க்ரோஷேட் போடணும். இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே இந்த டிசைன் போட்டுட்டு வரணும். இந்த டிசைன் ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட் இது போலதான் இருக்கும். இந்த லைனோட இந்த மேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை இப்படியவும் யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க அவங்களுக்கு சுங்கெல்லாம் வேணும்னு சொன்னதால ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதன் பிறகு சுங்கு கட்டலாம். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு வேற ஒரு கலர் யான் எடுத்து 10 டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுல 5 டபுள் க்ரோஷேட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச் உள்ள மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சது 10 செயின் ஸ்டிச் போடணும். 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். எல்லா ஸ்டிச்சும் ஒரே போல போடுங்க. 10 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற டபுள் க்ரோஷேட் ரவுண்ட்ல 5 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு 10 செயின் ஸ்டிச் போடணும். 10 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் 5 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இந்த செயின் ஸ்டிச் எல்லாம் நம்ம எதுக்காக போட்டுட்டு வரோம்னா, சுங்கு கட்டுறதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம். இந்த ரவுண்டு ஃபுல்லாவே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும், 10 செயின் ஸ்டிச் போடணும், மறுபடியும் சிங்கிள் க்ரோஷேட் இந்த 10 டபுள் க்ரோஷேட்டுக்கு நடுவுல போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட் இது போலதான் இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்த இந்த ரவுண்ட்ல எல்லாத்துலயும் சுங்கு கட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் சுங்கு போடலாம். சுங்கு போடுறதுக்காக இந்த யானை இது போல விரல்ல சுத்திட்டே வாங்க. 2 விரல் இல்ல 3 விரல்
இல்ல உங்களுக்கு 5 விரல்ல வேணும்னாலும் போடுங்க. நான் 2 விரல்ல போடுறேன். மொத்தம் 10 சுத்து நான் சுத்துறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை ரவுண்ட் போட்டுட்டு, இந்த ரன்னிங் யான கட் பண்ணி எடுத்த பிறகு, இப்போ இது போல கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பக்கம் மட்டும் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்த பிறகு, இன்னும் ஒரு பீஸ் ரன்னிங் யான்ல இவ்ளோ பெரிய யானை கட் பண்ணி தனியா வச்சுருங்க. இது போல யானை தனியா வச்ச பிறகு, கட் பண்ணி எடுத்த இந்த யானெல்லாம் எப்படி சுங்கா கட்டலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இது போல சின்ன சின்ன ரவுண்ட் இருக்கு இல்லையா? இதுல ஏதோ ஒரு ரவுண்டு உள்ள இது போல இந்த ஒரு முனைய விட்டுருங்க. விட்டுட்ட பிறகு இந்த 2 முனையும் இது போல ஜாயின் பண்ணிட்ட பிறகு, நம்ம தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு யான். அந்த யானை இதுக்கு கீழ வச்சிருங்க. இது போல வச்சுட்ட பிறகு, இப்போ நார்மலா நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா? அதே போல தான் நம்ம ஒரு முடிச்சு போட போறோம். அந்த முடிச்சு போடும் பொழுது, இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் மேல போடாம, செயின் ஸ்டிச் உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதுக்கு கீழ வர மாரி இது போல நம்ம கட்டிட்டோம்னா, ஒரு 2 முடிச்சு போட்டுருங்க. 2 முடிச்சு போட்ட பிறகு நல்லா டைட்டா இழுத்துட்டு, இது போல மறுபடியும் தூக்கிட்டு, இங்க ஒரு 2 முடிச்சு போட்டுருங்க. 2 இல்லன்னா 3 முடிச்சு கூட போட்டு முடிச்ச பிறகு, சுங்க ரெடி ஆயிடும். நீங்க அளவா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல தான் எல்லா ரவுண்ட்லயும், எல்லா கலர்லயும் போட்டு முடிச்ச பிறகு, சுங்கு கட்டி முடிச்சதும் இந்த ரவுண்ட் இது போல தான் இருக்கும். மேட்டோட நடுப்பகுதியில ஹோல்ஸ் தெரியுது. இந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பமான க்ரோஷெட் ஃப்ளவர் செஞ்சுட்டு, ஃப்ளவரில் எக்ஸ்ட்ராவாக யான் விடுங்க. அந்த யானை இந்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கணும். அப்போ அந்த ஃப்ளவர் வந்து இந்த மேட்டோட மேல் பகுதியில் நின்றுடும். இந்த எக்ஸ்ட்ரா யான் பேக் சைடில் போயிடும். அப்போ ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு இந்த மேட்டை திருப்புனீங்கன்னா, இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டிச்சஸ்க்கு உள்ளவே ஹைட் பண்ணிகிட்டே போகலாம். அந்த நம்ம எத்தனை யான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோமோ அத்தனை யான்ஸையும் அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே போனோம்னா, ஃப்ளவர் கரெக்டாக இந்த மேட்டோட அட்டாச் ஆகிடும். இந்த ஃப்ளவரை ஹைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் க்ளூ கன் வச்சும் இந்த ஃப்ளவரை இந்த மேட்டோட அட்டாச் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம யான்லேயே அப்படியே நம்ம அட்டாச் பண்ணுறது தான் நல்லாவே இருக்கும். ரோஸ் ஃப்ளவர் செஞ்சுட்டு இந்த மேட்டோட யானோட உதவியால் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு ரோஸ் செஞ்சாச்சு. இந்த ரோஸ் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரவுண்டு ஹுல்லன் மேட் எப்படி போடலான்றத பற்றி 2 பார்ட்டாக வீடியோ போட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.